இது அரசியல் காரணம் இதன் பின்னணியில் இருக்கு. ஒரு அனுதாப அலையை திரட்டிவிட்டு நேரடியாக தேர்தலை சந்திப்பதற்கான ஒரு காய் நகர்த்தலை கெஜ்ரிவால் செய்கிறார் அப்படிங்கிற பார்வை சரியா? அதாவது அரசியல் ரீதியாக அதை பார்க்கும் பொழுது அப்படி ஒரு பார்வை ஏற்படுவது யதார்த்தமானதுதான், உண்மைதானும் கூட. ஆனால் அவர் கைது செய்யப்பட்டது எதனால்? இப்ப தொடர்ந்து நீதிமன்றங்கள் என்ன சொல்லுது? சிசோடியா அவர்களுக்கு பெயில் தரும்போது நீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா, நாட் ஈவன் ரிமோட்டஸ்ட் பாசிபிலிட்டி ஆஃப் ட்ரையல் பீயிங் கம்ப்ளீட்டட். கடுமையாக சாடிச்சு, ரிமோட்டஸ்ட் பாசிபிலிட்டி. இன்னும் அதிகமாக சொல்லும் பொழுது அவருடைய அடிப்படை உரிமைகள் எல்லாம் கடுமையாக மீறி இருக்கீங்க நீங்க என்றெல்லாம் சிசோடியா அவருடைய வழக்கில். எப்போ 1.5 வருஷம் ஒரு மினிஸ்டர் ஜெயிலில் இருந்ததுக்கு பின்னால இப்படி வருவார். இப்படி ஒரு 1.5 வருஷம் ஒரு அமைச்சரை உள்ள வைக்கிறது அரசியல் இல்லையா? அது அரசியல் காரணத்துக்காகத்தான் பிஜேபி இதை செய்கிறாங்க. அதுதான் உள்ளங்கை நெல்லிக்கனியாக தெரியுது. குற்றம்தான் காரணம் என்றால், குற்றம் சுமத்தப்பட்ட ஒரு சிஎம் செயல்படக்கூடாது என்றால், ஹிமந்தா பிஸ்வா சர்மா மேலே கூட தான் வாட்டர் இரிகேஷன் ஸ்கேம் இருக்குது. அவரை செயல்பட விடாமல் தடுங்களை பேசாமல் ஜெயிலில் தூக்கி போட்டு அவருடைய வழக்கே ஒன்றுமில்லாமல் ஆக்கி வச்சிருக்கீங்களே. அப்போ அதில் தெரிவு. இப்போ இல்லை அப்படின்னு சொன்னால் அவர் தூக்கி உள்ள வைங்க. இன்னும் நிறைய முதல்வருடைய பட்டியலெல்லாம் இருக்குது. வியாப மூடல் வெளியே இருக்கும் பொழுது 40 விட்னஸ் இறக்கும் பொழுதே வெளியே தானே இருந்தார் சிவராஜ் சிங் சௌஹான். அப்போ அவருக்கு ஏன் அந்த நிலைப்பாடு பொருந்தலை? அப்போ இது ரொம்ப தெளிவு. கைதும் அதை தொடர்ந்த பல வருடங்களுக்கான சிறைவாசமும் அரசியல் என்றால் இதுவும் அரசியல் தானே, இருந்துட்டு போட்டுமே. அது அரசியல் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இதில் இதெல்லாத்தையும் விட்டுருவோம், அரசியல் இதெல்லாத்தையும் விட்டுட்டு சட்டப்பூர்வமாகவே இதை மிக தவறான ஒன்றாக, இது ஒரு விமர்சிக்கத்தக்க ஒன்றாக இதை நம்ம பார்க்க முடியும். நீதிபதிகளை விமர்சிப்பது தவறு, ஆனால் நீதிமன்றங்களின் தீர்ப்புகளை, அந்த தீர்ப்புகளில் தரப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்கணும். இவருடைய தீர்ப்பில், மரியாதைக்குரிய கெஜ்ரிவால் அவர்களுடைய தீர்ப்பில் ஜஸ்டிஸ் புவான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, he expressed his reservations about the bail condition. அதில் ரொம்ப தெளிவாக இருக்குது. பெயில் கண்டிஷன்ஸில் அவர் சிஎம் ஆஃபீஸுக்கு போகக்கூடாதுன்ற கண்டிஷன் இருக்குது பார்த்தீங்களா? அதை பாலச்சந்திர சார் அழகாக சொன்னாங்க. அதில் அவரே சொன்னார், அதை கெஜ்ரிவால் should not visit the CM's office or the Delhi secretariat அப்படிங்கிறது, he choose not to pass any direction in that regard, having regard to judicial discipline. அவருடைய வார்த்தை ஜுடிஷியல் டிசிப்ளினுக்காக நான் அதை பற்றி இந்த கருத்து. அப்போ என்ன சப்ஜெக்ட் அதில்? இது இங்கே இதோட நீங்கள் பார்த்தாலும் பத்தாது. சிசோடியா வழக்கில் அவருக்கு பெயில் கிடச்சிருச்சு. பெயில் ஆர்டர் ஆனதுக்கு பின்னால் அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல் ராஜு போய் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் ஏற்கனவே இன்ட்ரீம் பெயிலில் கெஜ்ரிவாலில் சிஎம் ஆஃபீஸுக்கு போகக்கூடாது, மினிஸ்டர் வேலையெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல, அதே மாதிரி ஒரு ஆர்டர் இதுலையும் பாஸ் பண்ணுங்களேன். பெயில் ஆர்டர் ஆன பிறகு சரி, உங்களுடைய நோக்கம் என்ன? அப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு செயல்படக்கூடாது என்று நினைப்பதை விட ஒரு அநாகரீகமான ஜனநாயக படுகொலை ஒன்று இருக்குமா? உங்க நோக்கம் என்ன? அப்ப அந்த நீதிமன்றம் சொல்லிச்சா அதெல்லாம் முடியாது, கிளம்புங்கன்னு சொல்லியாச்சு. பெயில் ஆர்டர் ஆன பிறகு, பெயிலே ஆர்டர் ஆயிடுச்சு, அதற்கு பின்னால் அவர் மினிஸ்டர் ஆஃபீஸ் போகக்கூடாதுன்னு கெஜ்ரிவால் கொடுத்தீங்களே, அப்போது விவாதிக்கப்பட்ட விஷயங்கள் என்ன? அதுதான் மீண்டும் கேள்விக்குள்ளாக்குனாங்க. ஒருவேளை நீங்க நவம்பர் மாசம் மகாராஷ்டிராவோட தேர்தலை சந்திக்கணுங்கிறீங்க, தேர்தல் நடக்குது, சரி தேர்தலில் வெற்றி பெற்றீங்க, அப்ப அந்த கேஸ் முடிஞ்சு போயிருமா? அப்ப மறுபடியும் நீங்க நீதிமன்றத்துக்கு போகணும்னோ அல்லது நீதிமன்றம் விதித்த அந்த விதிமுறைகள் செயல்பாட்டு அளவில் இருக்கு அப்படின்னா நீங்க எப்படி முதலமைச்சராக முடியும், நீங்க எப்படி கையெழுத்து போட முடியுங்கிற கேள்வி வருதுல, அதுதானே கேட்டாங்க. அதுக்கு தான் நான் கரெக்டான ஒரு பதில் சொல்றேன். என்னை பொறுத்தவரை இதை விட்டுருங்க, சட்ட அரசியலை விட்டுருங்க, சட்ட விஷயங்களை விட்டுருங்க. நீங்க அந்த இடத்துல இருக்கிறதா நினைச்சிக்கங்க, ஒரு தனி நபரா எப்படிதான் நீங்க எதிர்வினை ஆற்ற முடியும்? இது எவ்வளவு பெரிய கிரேவ் வயலேஷன் ஆஃப் பர்சனல் லிபர்ட்டி தெரியுமாங்க? இது எவ்வளவு சட்ட விதிமீறல் தெரியுமா? ஒரு சிஎம் செயல்பட விடக்கூடாது என்று சொல்லி, ஏன்னா இங்க நீதிபதியுடைய வார்த்தைகள் மூலமா தான் நான் இதே இவ்வளவு பெரிய அரங்கத்தை நான் சொல்ல விரும்புறேன். எனக்கு அது ரிசர்வேஷன் இருக்குங்கிறார் நீதிபதி. நான் ஜுடிஷியல் டிசிப்ளின் காரணமா அதன் மீது நான் கருத்து சொல்ல விரும்பலங்கிறார். அதோட அர்த்தம் என்ன நீங்க விளங்கணும். அப்ப இது உள்ளபடியே சட்ட ரீதியாக சிந்திக்கும் பொழுது ஒரு தனிநபராக நான் தான் கெஜ்ரிவால் வச்சுங்க, நான் யோசிக்கிறேன், ஏன்பா எனக்கு இது அவருடைய வழக்கில் தள்ளும்போது கூட என்ன சொன்னாங்க? இட் ஹஸ் பிகம் அன்டெனபிள், இட் இஸ் அ டிராவஸ்டி ஆஃப் ஜஸ்டிஸ் டு கீப் தி அப்பெலண்ட் இன் கஸ்டடி ஆன் தீஸ் கிரவுண்ட்ஸ். ஏன்னா நீங்க எதுக்குப்பா, அவர் இன்னொரு தெளிவாலாம் கேட்டார், 11 மாசம் வரைக்கும் நீங்க என்னவா பண்ணிட்டு இருந்தீங்க சிபிஐ, இது 11 மாசம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்றது நம்ம நீங்களும் நானும் பார்க்கும்போது ஒரு சாதாரண கேள்வி. சிறைக்குள் இருக்கக்கூடிய ஒரு சிஎம்க்கு அது எவ்வளவு பெரிய கேள்வி. அப்ப 11 சும்மா உட்கார்ந்துட்டு இருந்துட்டு இதுல பெயில் கிடைக்கணும்னு நீங்க அதுல போடுறீங்க. அடுத்தது இல்ல, இப்ப இங்க ஏஜென்சிஸ் மேல முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள், கடந்த 10 ஆண்டு கால அரசு மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் எல்லாம் ஓகே. ஆனா இத அரசியல் ஆதாயத்திற்காக பயன்படுத்தி சுமன் சொன்னார், நீங்க ஒரு 4 மாநில தேர்தல்ல உங்களுக்கான வெற்றி வாய்ப்பு அடிப்படையில நீங்க இந்த கணக்கெல்லாம் போடுறீங்க அப்படின்ற குற்றச்சாட்டை வைக்கிறாரு. அப்ப அதை ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய தேவை எழுது இல்லையா? இருக்கு சார். நான் என்ன சொல்றேன்னா அதெல்லாம் விட்டுருங்க. நீங்க இப்ப நீங்க எப்படி ஆற்றுவீங்க?
இவ்வளவு பெரிய இன்ஜஸ்டிஸ் ஒரு சிஎம்க்கு ஒரு திரும்ப தான் கேட்கிறேன், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெரும்பான்மையினரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை செயல்பட விடாமல் முடக்கி ஒரு சிஎம் இப்படி ஒரு உலகத்தில் எங்குமே கேள்விப்படாத ஒரு கண்டிஷன். ஏன்னா சிசோடியா வழக்குல அந்த கண்டிஷனை அவங்க கேட்கும்போது அவங்க நோக்கம் வெளிப்பட்டுச்சு. அதை தான் திரும்ப சொல்றேன். பெயில் ஆடுறான பிறகு பதறாங்க, அவர் மினிஸ்டர் வேலை பார்க்க கூடாதுன்னு சொல்லுங்க. அவர்களுடைய நோக்கமே பாஜக அல்லாத மாநிலங்களில் எல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகள் செயல்படக்கூடாது, அதன் மூலமாக அவங்க உடனே ஆட்சி செய்யல என்கின்ற ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கணும் என்பது அவங்களுடைய நோக்கம். அப்படின்னு இருக்கும்போது உங்ககிட்ட நான் ஒரு பர்சன் சிம்பிளா கேட்கிறேன், வேற எப்படி ஒரு எதிர்வினை ஆற்றுவாரு? இப்ப ஏதாவது ஒரு எதிர்வினை ஆற்றணும், எப்படி ஒரு எதிர்வினை ஆற்றுவாரு? இந்த சிஎம் வெளியே வந்து இல்ல திருப்பி இல்ல இப்படி கண்டிஷன்ல வெளியே வர திரும்ப ஜெயிலுக்கு போயிருவாரா? இந்த மாதிரி ஒரு எல்லாவற்றையும் தன் கையில் அடக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு பாஜக கையில் ஒரு பெயில் கிடைச்ச ஒரு வெளியே வரதே பெரிய விஷயம். அப்படி வெளியே வரும் பொழுது எதிர்வினை ஆற்றுவதற்கென்ற வாய்ப்புகளே இல்லாத சூழலில் ஒண்ணே ஒண்ணுதான் இருக்குது, அது இது ஒண்ணுதான். அது ராஜினாமா பண்றது. ராஜினாமா பண்ணா சரியாயிடும். வேற என்ன நான் தான் கேக்குறேன், நீங்க சொல்லுங்க. வேற என்ன கேக்குறாங்க, நீங்க ராஜினாமா பண்றதுன்னா அமைச்சரவை கலைங்க, சட்டப்பேரவை கலைங்க, தேர்தலை சந்திக்கிறதுனா வேற மாதிரி முடிவெடுங்க. நீங்க வேற ஒருத்தர் வந்து முதலமைச்சரா இருப்பாங்க அப்படின்னா, இல்ல ஒரு 48 மணி நேரம் கெடு விதிக்கிறீங்க அப்படின்னா அந்த 48 மணி நேரத்துல என்ன நடக்க போகுது? யாருக்கு இந்த 48 மணி நேரத்தை நீங்க டார்கெட் ஃபிக்ஸ் பண்றீங்கன்னு கேக்குறாங்க. அப்படி சொன்னா ஆம் ஆத்மி கட்சியே ஆட்சி செய்யக்கூடாது என்பது தீர்ப்பு அல்ல, கெஜ்ரிவால் சிஎம்மாக செயல்படக்கூடாது என்பதுதான் தீர்ப்பு. அதற்கு தான் அவர் எதிர்வினை ஆற்றுறார். அது தீர்ப்பு இல்லல்ல, அது தீர்ப்பா இல்லல்ல, இன்னும் அது முடிவுக்கு வரல சார். பெயில் ஆர்டர் சரி, நான் அவர் திரும்பவும் எலெக்ட் ஆகி வந்தாலுமே அது தொடருமே. ஏன்னா அவர் மேல அது அகைன் அது ரிலாக்ஸ் ஆகிற வரைக்கும். நான் சொல்றது உங்களுக்கு புரியல, கட்சியே செயல்படக்கூடாது, ஆம் ஆத்மியே செயல்படக்கூடாது என்று ஒரு கால் தீர்ப்பு வந்திருந்தா நீங்க அரசியல் தான் அப்படின்னா அப்ப பாஜக முன்வைக்கக்கூடியதையும் அரசியலா தானே பார்க்க வேண்டியிருக்குன்னு அதைத்தானே மக்கள் தீர்வு செய்வாங்கன்னு அவரும் சொல்றாரு, மக்கள் அதை முடிவு செய்வாங்கன்னு சொல்றாரு. கடந்த தேர்தல் அதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இவ்வளவு வழிச்சாட்டு என்னதான் பாராளுமன்ற தேர்தலையும் சட்டமன்ற தேர்தலையும் டெல்லி மக்கள் பிரித்து பார்ப்பார்கள் என்றாலும் இவ்வளவு பெரிய இன்ஜஸ்டிஸ் பிராட் டே லைட் மேசக்கர் ஆஃப் டெமோக்ரசி நடந்துகிட்டு இருக்குது. பட்டப்பகல் ஜனநாயக படுகொலை நடந்து ஒரு சிஎம் பல அமைச்சர்கள் சிறையில் இருக்கும் பொழுதும் பாஜக டெல்லியில் வெல்கிறது என்று சொன்னால் இந்த கைதை மக்கள் எப்படி எடுத்துக்கொண்டார்கள் என்கின்ற பயமும் கெஜ்ரிவாலுக்கு இருக்கும் இல்லையா? அப்ப அதை ஒரு மக்கள் கிட்ட போய் மக்கள் மன்றத்தில் ஒரு சிஎம் இல்லாம நான் இப்படி வந்துட்டேங்க, என்ன நானே ஒரு அக்னி பரீட்சைக்கு உள்ளாக்கிட்டேங்க, நீங்க பாருங்க உங்களுடைய அழிச்சாட்டியத்தை அப்படின்னு சொல்றது ஒரு நியாயமா தானே படுது. மக்கள் நிரூபிக்கட்டுமே, மக்கள் ஏற்கறாங்களா இல்லையான்னு பொறுத்து இருந்து பார்ப்போமே, அதுக்குள்ள அதை ஜஸ்டிஃபை பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே. முதற்கட்ட பார்வையாளர் திரு புரட்சி கவிதாசன், இங்க பாஜக ஆளாத மற்ற மாநிலங்கள்ல நேரடியா அமைச்சர்கள் முதலமைச்சர் வரைக்குமாக ஒரு மறைமுக அழுத்தத்தை மத்திய அமைப்புகள் மூலமாக சிபிஐ இடி மூலமாக ஒரு அழுத்தத்தை கொடுப்பது, வழக்கு தொடர்வது, அந்த வழக்கை தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்கு. அது மூலமா அந்த குற்றச்சாட்டை நிரூபித்து அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுலாம் நோக்கம் இல்ல, அதன் மூலமா அவர்களை செயல்படாம தடுக்கிறது பாஜகவினுடைய நோக்கம்னு குற்றம் சாட்டுறாங்க. இதுல எடுத்த எடுப்பிலேயே இந்த எதிர்கட்சிகளுடைய குரல் என்பது அரசியல் ரீதியானது என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அதனால இது கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், டெம்பிள் ஆஃப் தி டெமோக்ரசி, ரூல் ஆஃப் லா, அது மாதிரி வாட்ச் டாக் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன், இப்படி எல்லாம் உச்ச நீதிமன்றத்துக்கு மேல நோ ஒன் எபோவ் லா அப்படிம்பாங்க. எல்லாம் கற்றறிந்தவர்களா இருக்கீங்க. அதனால சட்டத்துக்கு மேற்பட்டவர்கள் யாரும் கிடையாது. மக்களாட்சி நாட்டுல இறைவன் கூட கிடையாது, எல்லாமே ராம்லல்லா. எந்த தீர்ப்புகளையும் அல்லது உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் மேலையும் பாஜக விமர்சனம் வச்சதே இல்லையா இதுக்கு முன்னாடி? இல்லங்க நான் சொல்றது என்ன, அதாவது நீங்க சொன்னீங்க நோ ஒன் அபோவ்னு சொன்னீங்க. இதற்கு முன்னதாக வந்த எந்த தீர்ப்புகள் குறித்தும் அல்லது நீதிபதிகள் குறித்தும் பாரதிய ஜனதா கட்சி எந்த விமர்சனத்தையும் எந்த தீர்ப்பின் மேலையும் எந்த நீதிபதியின் மேலும் வச்சதே இல்லையா? இந்த அளவுக்கு இழிவாக வைப்பதில்லை, இந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து வைப்பதில்லை, இந்த அளவுக்கு இறங்கி பேசியதில்லை, அரசியல் சாயம் பூசி அவமானப்படுத்தியதில்லை. ஏன்னா அரசியல் சாசன அமைப்புகள், தேர்தல் ஆணையம், அரசியல் சாசன அமைப்பு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அரசியல் சாசன அமைப்பு நிதி. புரட்சி கவிதாசனுடைய இணைப்புல கோளாறு இருக்கு, நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு வேல்முருகன் இங்க திரு தொடர்ந்து பேசலாம். ஓகே, நீங்க பதில் சொல்லலாம்.
அதாவது இவங்க தொடர்ந்து இந்த 10 ஆண்டு கால ஆட்சியில் உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட சற்றேறக்குறைய 5000க்கு மேற்பட்ட இடி வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதனுடைய கன்விக்ஷன் ரேட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 வழக்குகளில் தான் கன்விக்ஷன் வழங்கப்பட்டிருக்கு. ஆகவே அழுத்தம் திருத்தமாக அவர் சொல்ல வந்த கருத்து என்னன்னா, நாங்கள் எந்த நிறுவனங்களையும் இன்ஸ்டிடியூஷனையும் நாங்கள் வந்துட்டு டச் பண்ணுறது இல்லை, அவங்க இண்டிபெண்ட்டாக செயல்படுறாங்க அப்படின்ற வாதத்தை வைக்கிறாங்க. அது அடிப்படையிலே பொய்யான ஒரு விஷயம். இன்னைக்கு சமீபத்தில் அறிவித்திருக்கக்கூடிய தேர்தலில் கூட எலெக்ஷன் கமிஷன் ஹஸ் thoroughly failed.